கண்டினியூட்டிக்காக திருப்பி ஃபர்ஸ்ட் லைனை பண்ணிடுவோம். சுத்த வித்யாங்குராகார த்விஜ பங்கி த்வயோஜ்வலா. ஒளிமயமான இருக்கும், ரெண்டு வரிசையாக இருக்கும் அவளுடைய பற்கள் மெய்யான அறிவை, உண்மையான அறிவை வந்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது கற்பூர வீட்டி காமோத சமாகர்ஷ திகந்தரா அப்படிங்கறச்சே, கற்பூரத்தோடு கூடிய அந்த வீட்டிகா அப்படின்னாக்க வெத்தலை. வெத்தலையை சாப்பிட்றச்சே உள்ள நிறைய விஷயங்களை வந்து ஆட் பண்ணி வைப்பான். ஓகேவா? அதாவது ஏலக்காய், கிராம்பு, அதுக்கப்புறம் வந்து ஜாதி பத்திரி, கற்பூரம் இதெல்லாம் சேர்த்து வச்சு வெத்தலைய சாப்பிட்றது ஒரு வழக்கம் இருக்கு. அப்போ அப்பேற்பட்ட அந்த வெத்தலையிலேந்து வர நறுமணம் வந்து பரவலா அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அந்த நறுமணம் ஸ்ப்ரெட் ஆனதுனால அவளை சுத்தி இருக்கிற அந்த திசைகள், 10 திசைகளும், திசைகள்னு சொல்றச்ச இங்க அந்த திக் தேவதாக்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? தட் மீன்ஸ் பிரபஞ்சத்தை சுத்தி இருக்கிற அந்த திசைகள் அப்படிங்கறச்ச முழு பிரபஞ்சமும் அவளிடத்துல அப்படியே வந்து அட்ராக்ட் ஆகுது. அந்த அந்த நறுமணத்தினால பிரபஞ்சம் முழுக்க அந்த நறுமணமானது பரவி இருக்கு அப்படின்ட்டு சொல்றான். இப்போ இங்க தத்துவார்த்தங்கள் என்னன்னு பாக்கிறோம். அப்போ சுத்த வித்யாங்குராக்கார த்விஜ பங்கி த்வயோஜ்வலான்னு சொல்றச்சே, த்விஜ அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. என்ன அப்படின்னு கேட்டாக்கா, அதுக்கு வந்து த்விஜ அப்படின்னா யார் ஒருத்தனுக்கு 2 பிறவி இருக்கோ, ஒரே ஜென்மால 2 பிறவி, ஓகே, 2 முறை பிறக்கிறானோ அவனை த்விஜ அப்படின்னு சொல்றது வழக்கம். அப்ப யார் அந்த மாதிரி த்விஜனாராம் அப்படின்னு கேட்டாக்க, முதல்ல வந்து ஒரு பிராமணன். ஓகே, ஏன் அப்படின்னு கேட்டாக்க, உபநயனம் அப்படிங்கிற ஒரு சம்ஸ்காரம் ஆனதுக்கு அப்புறமா, முதல்ல அம்மாவுடைய கர்ப்பத்தில இருந்து பிறந்து வந்துடுறான். அதுக்கப்புறமா உபநயனம் அப்படிங்கிற ஒரு சம்ஸ்காரம் ஆனதுக்கு அப்புறமா 2வது முறை பிறக்கிறானா. ஏன்னு கேட்டாக்க, 2வது முறை பிறக்கறச்சே தன்னோட குருவையே நம்பி அவர் கொடுக்கிற அந்த ஞானத்தை கிரகிச்சுண்டு அவனோட வாழ்க்கைய அவன் நடத்திட்டு வரான். ஓகேவா? சோ அந்த 2வது முறை பிறக்கறச்சே அவனுக்கு ஞானமானது கிடைக்கிறது. முதல் தடவை பிறக்கறச்சே அம்மாவினுடைய கர்ப்பத்தில இருந்து பிறக்கிறான். ஆக த்விஜன் அப்படின்னாக்க ஒரு பிராமணனை குறிக்கக்கூடிய ஒரு சொல் 2வது தடவை பிறக்கிறதுனால, உபநயனமானதுக்கு அப்புறமா. நெக்ஸ்ட் பற்கள், நம்மளுடைய பல்லு இருக்கு இல்லையா, பல்லு வந்து மில்க் டீத் எல்லாம் விழுந்துரும். விழுந்து திருப்பி 2வது முறை பல்லு முளைக்கும். அதனால பற்களுக்கும் த்விஜ அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 3வதா பறவைகள். பறவைகள்லாம் முதல்ல வந்து அந்த அம்மா பறவை வந்து முட்டை இடறச்சே அதுக்குள்ள ஒரு தடவை பிறக்கிறது. அதுக்கப்புறமா வந்து முட்டையில இருந்து அது குஞ்சு பொறிக்கிறச்சே 2வது தடவை பிறக்கிறது இல்லையா? சோ நம்ம இது பிரகாரம், நம்ம தர்மம் பிரகாரம் 3 விஷயங்களுக்கு த்விஜ அப்படின்ட்டு பேர் உண்டு. ஒண்ணு, பிராமண குலத்துல பிறந்து உபநயன சம்ஸ்காரமானவாளுக்கு த்விஜன்கிறது பேரு. பற்களுக்கு த்விஜ அப்படின்னு சொல்லுவா. அப்ப இங்க 3வதாக பறவைகளுக்கும் த்விஜன்னு சொல்றது வழக்கம். இந்த லைன்ல வந்து த்விஜ பங்கி, த்விஜ அப்படிங்கிறது பற்களை குறிக்கிறது. அந்த அம்பாளினுடைய பற்கள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க 2 வரிசையா இருக்கு. நெக்ஸ்ட் துவயங்கர்ச்சே 2, த்விஜங்கர்ச்சே பற்களை குறிக்கிறது. சோ அந்த பங்கி வரிசையானது 2ஆக இருக்கு. மேல கீழே 2 வரிசையா இருக்கிற பற்கள் வந்து உஜ்வலா அப்படியே ஜொலிச்சுன்னு இருக்கு. ஒளிரும் பல்வரிசையோட அம்பாள் இருக்கா. அப்படி அந்த ஒளிரும் பல்வரிசையோட இருக்கிறச்சே அவ என்ன பண்றா அப்படின்னாக்க, சுத்த வித்யா புராகார, சுத்த வித்யைக்கான ஒரு விதைய விதைச்சு அந்த விதையிலேருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன. சோ விதைச்சுங்கிறச்சே பக்தனுடைய மனசுல ஞானங்கிற அப்படிங்கிற ஒரு விதைய விதைச்சு அதுல இருந்து அவ வந்து என்ன பண்றான்னாக்க, அந்த அந்த ஞானம் மொட்டு விட்டு அப்படியே ஒளிர செய்யறான். ஓகேவா? சோ ஸ்ரீ வித்யா அப்படிங்கிற அந்த சுத்த வித்யைங்கிற ஞானத்தை பக்தனுக்கு ஒளிரச் செய்பவள் அப்படிங்கிறதுதான் சுத்த வித்யாங்குராகார த்விஜ பங்கி த்வயோஜ்வலா அப்படிங்கிற லைனுக்கு அர்த்தம். ஓகேவா? நாமாவுக்கு அர்த்தம்.
அடுத்தது கற்பூர வீட்டி காமோத சமாகர்ஷ திகந்தரா. சிம்பிள் மீனிங் தான். கற்பூரம் கற்பூரம் மற்றும் இதர வஸ்துக்களோடு இருக்கும் வெற்றிலையை வெற்றிலையின் நறுமணத்தினால, அந்த வெற்றிலைய போட்டு அவ வந்து மெல்றா, அந்த நறுமணத்தினால அப்படியே தன்னை சுத்தி இருக்கிற அம்பாள் வந்து திக்தேவதைகள்னால சூழப்பட்டிருக்கான். ஓகே, இங்க வந்து வெறும் திசைகள்னு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா, திசைகள்லாம் அவளிடத்துல ஈர்க்கப்படுறது. எப்படி, எதனால ஈர்க்கப்படுறது? அந்த வெற்றிலையினோட நறுமணத்தினால ஈர்க்கப்படுறது. அப்ப திசைகள்லாம் ஈர்க்கப்படுறதுங்கிறச்சே திசைகளுக்கு உண்டான அதிபதி தேவதாக்களும் ஈர்க்கப்படுகிறார்கள். சோ தன்னை சுத்தி இருக்கிற அந்த திசைகளை தன்னோட வெற்றிலையின் நறுமணத்தினால தன்னிடத்துல ஈர்க்க செய்பவள். கற்பூர வீட்டி காமோத சமாகர்ஷ திகந்தரா. அடுத்த ஸ்லோகம் வந்து நிஜ சல்லாப மாதுரிய வினிர்பர்சித கச்சபி மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேஷ மானசா. நிஜ சல்லாப மாதுரிய அப்படிங்கறச்சே சரஸ்வத் நிஜ சல்லாப மாதுரிய வினிர்பர்சித கச்சபி அப்படின்னா தன்னுடைய அந்த மதுரமான வார்த்தைகள்னால சரஸ்வதியின் வீணையிலிருந்து வர நாதத்தை கூட வெக்கப்பட செய்யறது. ஓகே, இப்போ நிஜ சல்லாப அப்படின்னாக்க எப்பொழுதும் சல்லாபம் அப்படின்னாக்க கான்வர்சேஷன். ஓகேவா, உரையாடல், சம்பாஷணை. கச்சபி அப்படிங்கிறது சரஸ்வதி தன்னோட கையில வச்சுட்டு இருக்கிற வீணையோட பேரு. மகதி அப்படின்னா நாரதர் தன் கையில வச்சுட்டு இருக்கிற வீணையோட பேரு. ஓகே, சோ இங்க வந்து கச்சபி அப்படின்னா சரஸ்வதி வாசிக்கிற வீணைக்கு பேரு கச்சபி. மாதுரிய அப்படிங்கறச்சே இனிமையான மதுரமான. நிஜ அப்படின்னா எப்பொழுதும். வினிர்பத்சித அப்படிங்கறச்சே எப்பொழுதும் வாசிச்சுட்டு இருக்கிற அந்த சரஸ்வதி எப்பொழுதும் வாசிச்சுட்டு இருக்கிற அந்த கச்சப்பிங்கிற வீணை. வினிர்பத்சித அப்படிங்கறச்சே என்ன ஆகுதுன்னாக்க, என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்க, அந்த வீணை நாதத்தையே அப்படியே பழிக்க செய்யற மாதிரி, அத வந்து கொஞ்சம் இறக்கி இருக்கிற மாதிரி, அதனுடைய மகத்துவம் கொஞ்சம் இறங்கி இருக்கிற மாதிரி இருக்கு அம்பாளினுடைய அந்த சல்லாப, மாதுரியமான சல்லாபம் அப்படின்னு சொல்றான். சோ சரஸ்வதி இசைக்கும் அந்த வீணை இசையே வெக்கப்பட செய்யற மாதிரி அம்பாளினுடைய அந்த மதுர சம்பாஷணம் இருக்கு. சோ அப்பேற்பட்ட அந்த மதுரமான இனிமையான வாக்குகளை கொண்டவள் அம்பாள், கொண்டவள் அப்படிங்கிறது தான் இந்த லைனோட அர்த்தம். ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த முந்தின ஸ்லோகத்தை வந்து ஒரு விஷயம் சொல்ல விட்டுட்டேன். அதாவது சுத்த வித்யா குராக்கார த்விஜ பங்கி துவயோஜ்வலா அப்படிங்கறச்சே சௌந்தர்ய லஹரியில ஆச்சாரியால் கூட 62வது ஸ்லோகம் 62வது ஸ்லோகம் பார்த்தேன்னாக்க அம்பாளினுடைய பற்களை பத்தி சொல்றது. ஓகேவா, பிரகிருத்யா ரக்தாயஸ்தவ சுததி தந்தச்சதருச்சேஹே அப்படிங்கிறார். ஓகேவா, சோ இப்பெல்லாம் நம்ம என்ன பண்றோம், பல்லு வரிசையா இல்லைன்னா உடனே அதுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம். கிளிப்பை போட்டுண்டு அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு. அம்பாளுக்கு ஆனா எப்படி இருக்குன்னு கேட்டா, இயற்கையாவே பிரகிருத்தியா ரக்தாய ஸ்தவ சுததி தந்தச்ச தருச்சேகே, அப்படியே இயற்கையாவே அழகா வரிசையா இருக்கும் உன்னுடைய பற்கள் அப்படின்னு சொல்றார். சோ அந்த மாதிரி சில விஷயங்களை சொல்றார். அதை வந்து என்னால வார்த்தையால வர்ணிக்க முடியல அப்படின்னு அந்த பேராகிராஃப்ல சொல்றார். திரும்ப திரும்ப எதுக்கு நம்ம இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றோம்னா, அந்த சௌந்தர லஹரிக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய கிரந்தம் வந்து லலிதா சகஸ்ரநாமம். அதை அவர் படிச்சு அதை வந்து அவர் வந்து உபாசனை பண்ணி 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 தான் அவருக்கு அந்த சௌந்தர லஹரி அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு வாக்திறன் அம்பாள் மூலமாவே அவருக்கு அனுகிரகம் ஆச்சு. சோ இங்க வந்து அம்பாளினுடைய பற்கள் வந்து 2 வரிசையா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி, இங்க வந்து அவர் என்ன சௌந்தரலஹரி ஆச்சாரியர் என்ன சொல்றாருன்னா, அம்பாளினுடைய பல்வரிசைகள் இயற்கையாவே அழகா
நின்றாப்ல வரிசையா நன்னா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? இப்போ அடுத்த பேராகிராஃப் வந்து அதான் பார்த்தோம் இல்லையா? நிஜ சல்லாப மாதுரிய வினிர்பத்சித கச்சபி. சோ சரஸ்வதியினுடைய வீணை நாதத்தை கூட பழிக்க செய்யற மாதிரி இருக்குங்கிற இருக்கிற நாதத்திலேயே வீணையோட அந்த நாதம் தான் ரொம்ப மனசுக்கு ஹிதமா இனிமையா இருக்கக்கூடிய நாதமா. ஆனா அப்பேற்பட்ட அந்த இனிமைய கூட தோற்கடிக்கிற மாதிரி அதற்கு மிஞ்சி ஒண்ணு இருக்குன்னா அது அம்பாளினுடைய அந்த சம்பாஷணை. அப்பேற்பட்ட மதுரமான வாக்குகள் கொண்டவள் அம்பாள் அப்படின்ட்டு இங்க சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அடுத்த லைன் இதே பேராகிராஃப்ல மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேஷ மானசா. மந்தஸ்மித அப்படிங்கறச்சே வந்து மந்தனா மந்தமான, ஸ்மித அப்படின்னாக்க சிரிப்பு. அதாவது ஸ்மித அப்படின்னாலே வெறும்னா ஒரு சிரிப்பு, புன் சிரிப்பு, சிரிப்பு. அந்த சிரிப்பு எப்படி இருக்கும்? ஏன் அதுக்கு ஸ்மித அப்படின்னு வந்ததுன்னா பல்லு தெரியாம சிரிக்கிறது தான் ஸ்மிதான்னு சொல்றது. வெறும்ன அதாவது ஹா அப்படின்னு சிரிக்காம, வாய் அகட்டிண்டு சிரிக்காம, ஈன்னு பல்ல காமிச்சுட்டு சிரிக்காம, வெறும்னு அப்படியே ஒரு ஒரு ஸ்லைட்டா ஒரு சிரிப்பு, புன்முறுவல் அப்படின்னு சொல்றோம்ல. அப்பேற்பட்ட சிரிப்புலயும் வந்து மந்தஸ்மித அப்படிங்கறச்சு அப்படியே நளினமான புன்னகை, கனிவான புன்னகை, மனசை அப்படியே அட்ராக்ட் பண்ணக்கூடிய புன்னகை தான் மந்தஸ்மிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்ப அந்த மந்தஸ்மிதம் அப்படிங்கறச்சே பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டேன்னா, பாராயணம் பண்ணணும், பூஜை பண்ணணும், ஆராதனம் பண்ணணுங்கிறதெல்லாம் தாண்டி பகவானோட அந்த ஸ்வரூபத்தை மனசுல தியானம் பண்ணாலே பக்தி வரும். உனக்கு வேற எதையுமே நினைக்க தோணலையா? பகவானுடைய அந்த மந்தஸ்மித புன்னகைய மட்டுமாவது, அந்த சிரிப்பை மட்டுமாவது மனசுல தியானம் பண்ணு. அப்படி பண்ணாக்க கட்டாயம் பகவான் அனுகிரகம் பண்ணுவ அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு பாகவதத்துல. அப்போ எதுக்கு தெய்வங்களுக்கெல்லாம் அந்த திருப்பி திருப்பி வர்ணனை வரைச்சு அந்த மந்தஸ்மித புன்னகையை வந்து ரெஃபர் பண்றான்னாக்க அந்த புன்னகையானது அப்பேற்பட்ட பிரபாவம் கொண்டது. சோ அம்பாளோ இல்ல சிவபெருமானோ இல்ல பெருமாளோ யாரா இருந்தாலுமே அந்த மந்தஸ்மிதத்தோட இருக்கிற அந்த பெருமாளோட முகத்தை, திருமுகத்தை, அந்த தெய்வத்தினுடைய திருமுகத்தை தியானம் பண்ணோம்னாக்க அதோட எஃபெக்டே வேற. ஓகே, சோ அப்ப அந்த மந்தஸ்மிதத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு பிரபாவம். இப்ப இங்க என்ன சொல்றா? மந்தஸ்மித நளினமான ஒரு வெண்மையான புன்சிரிப்பு. அது எப்படி இருக்கு? பிரபாபூர பிரகாசமா இருக்கு. அப்படியே பிரவாகமா, நதி இல்ல கடல் எப்படி கடல்ல வந்து தண்ணி பிரவாகமா போறதோ அந்த மாதிரி பிரவாகமா இருக்கு. மஜ்ஜத்து காமேஷ மானசா. மஜ்ஜத் அப்படின்னாக்க மூழ்கிறது. ஓகே, என்ன மூழ்கிறது இங்க அப்படின்னு கேட்டா காமேஷ மானசா, காமேஸ்வரனின் மனசானது அம்பாளினுடைய அந்த மந்தஸ்மிதத்துல மூழ்கி இருக்கு. எப்படி மூழ்கி இருக்குன்னாக்க பிரபாபூர, அதாவது பிரகாசமா இருக்கும் அந்த பிரவாகத்துல மனசு மூழ்கி இருக்கு.